நிறைய பேர் கமெண்ட்லாம் போடுவாங்கல்ல, மாஸ்க் காட்டி எம்மின் சைலண்ட்டு இப்படிலாம் போட்டு நிறையா போட்டுட்டு இருப்பானுங்க நிறையா. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமா இருக்குமா உங்களுக்கு? அது ஒரு வேலைலாம் பண்ணிக்கிறான். கமெண்ட் படிக்க மாட்டான். தான் சொல்றதே. நான் ஒரு கமெண்ட் போட்டேன் நான், ப்ரோ என் ஃப்ரெண்டு ப்ரோ ரொம்ப கலாய்க்கிறீங்கன்னு. எனக்கு 150 கமெண்ட் அனுப்புறானுங்க. உன் ஃப்ரெண்டு தான் கேட்பியா அப்படி? என் ஃப்ரெண்டு சும்மா என்ன கலாய்க்கிறான், ப்ரோ உங்க பிக் ஃபேன் ப்ரோன்னு சொன்னான். அவனை கலாய்க்கிறாங்க, நான் வந்து நல்லா பண்றான், நீ என்ன அவனுக்கு சப்போர்ட் பண்ற அப்படின்னு அவனை கலாய்க்க ஆரம்பிச்சானுங்க. இப்போ இது ஒன்று சொல்கிறானுங்களே, இப்போ நாங்கள் உயிரை விட்டு பெர்ஃபார்ம் பண்ணுற நடிக்கிறோம், அவங்கெல்லாம் விட்டுட்டு இவங்கெல்லாம் ட்ரெண்டிங் ஆறான்னு சொல்லி இன்டர்வியூ எடுக்கிறீங்களே அப்படின்றாங்கல்ல. நீங்களும் உழைப்பு போடுறீங்க, அவரும் உழைப்பு போடுறாங்க. நம்மள அவங்களாம் வந்து எப்படின்னா பெரிய ஆள் தான். நம்மளாம் சும்மா நார்மல் லைஃப்பில் வந்து நம்மளும் ஒரு ரீச் ஆகணும்னா நம்ம ரொம்ப கஷ்டம் தான். ஃபஸ்ட்டு ஒரு ஐடி ஓப்பன் பண்ணால் எப்படின்னா ரீச் ஆகாது, நம்ம போட்டு போட்டு தான் அதை ரீச் ஆகணுமே. நம்ம ஃபோனு யூஸ் பண்ணி அதை கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி 100 லைக்கில் நின்னா மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா. அடுத்தது தான் ஒரு அளவுக்கு ரீச் ஆக ஆரம்பிச்சது தான் நம்ம ஜாலியாக ஆரம்பிச்சிது. ஓகே, ஃபேமிலி சுச்சுவேஷன்லாம் எப்படி? நம்ம ஃபேமிலின்னா நான் நார்மலாக மிடில் கிளாஸ் தான், அந்த அளவுக்கு சொல்கிற அளவுக்கு. நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா? ஏதாச்சும் குட்டி குட்டி வேலை பண்ணி கொடுத்து மாதிரி? அதெல்லாம் பண்ணியிருந்தேன் நான். நம்ம அம்மா கடையிலே ஹெல்ப் பண்ணியிருந்தேன். இந்த கவர்லாம் போடுறது, காய்கறி கடை கவர் கவர்லாம் போட்டு எங்கள் அம்மா கூடயே உட்காந்து அப்படியே வியாபாரம் பண்ணேன். நல்லபடியாக பண்ணுங்க. 100K எதாவது சொல்லுங்கள். 100K ஃபேஸ்புக் ட்விட்டர்லாம் லைக்ஸ் எப்படி? நீ இந்தியா ட்ரெண்டிங்கே நம்ம தான் ராஜா வேற. அப்புறம் 100K சூரே.